ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சிங்கப்பூர் சித்தப்பு அடிச்சு அடியில் ஆர்சிபி அசால்ட்டு 43 வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? சிஎஸ்கே எப்படி தோத்தாங்க, எதனால் தோத்தாங்க, எங்கே அவங்க மிஸ் பண்ணாங்க, இது வரைக்கும் அவங்க வாய்ப்பு இருந்துச்சு, எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஃபேனான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படியேவும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் வெளியே பெரிய ரைவல்ரியே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்க சொல்லுங்கள். எல்லாருமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எல்லாருமே கிரிக்கெட் லைக் பண்ணுறாங்க. பட் ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக விட்டுட்டு போயிடணும். அதை வந்து ஒரு தீவிரமாக பேசிட்டு அதெல்லாம் வேணாம், அதை அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அதை வந்து உங்களுடைய லைஃப்பில் கொண்டு போய் இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு பர்சனலாக என்ன அதில் தேவை இன்புட் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றது அதை வந்து எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக டாஸ் வந்து சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. செம்ம டாஸு. சின்ன சாம்பியன்ஸில் வந்து சேசிங் வந்து எவ்வளோ ரன் அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியும். அதனால வந்து டாஸ் வந்து சென்னைக்கு விழுந்ததுனால டாஸுக்கு ஃபஸ்ட்டு சென்னைக்கு அட்வான்டேஜ் கிடச்சிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பிளேயிங் லெவனில் அவங்க ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. போன வாட்டி தோத்த டீம் பிளேயிங் லெவனில் அப்படியே இறக்கிட்டாங்க. அது தப்பு. அந்த இடத்துல வந்து அகில் ஹுசைன் இறக்கிருக்கணும். அது தப்பு, மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மேட் ஹென்ரி வந்து உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. அவனுக்கு தான் வேறு பிளேயரை கொண்டு வந்துருக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் அது ஒன்று. அதே மாதிரி திருப்பி வந்து இவங்க பவர் பிளே ஃபஸ்ட்டு ஓவர் போட்டாங்களா, பவர் பிளே ஓடும்போது ஃபஸ்ட்டு ஒரு பால் வந்து பேட்டில் அடித்தாங்களோ பால் 4 போகவே இல்லை. ஏதோ மழை பெஞ்சு பால் நின்றுச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் வந்து விராட் கோலி ஒரு 6 அடிக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு 2 ஓவர் 4 வரல, 3 ஓவர் 4 வரல. அதுக்கடுத்து ஒரு 4 ஒரு ஸ்ட்ரைட்டில் அடித்தாப்புல சிவம் துபே லட்டு ஒரு கேட்சை விட்டாங்க. அங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஓகேங்களா? திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஸ்பில் சால்ட்டுக்கு பால் மீட்டே ஆகலை. அதனால் என்ன பண்ணார் விராட் கோலி, அவர் ஒரு 6 ஒரு 4 அடிச்சு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவில் ஒரு 4 அடிச்சார். கடைசியாக ஒரு 4 அடிச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சிவந்து கையில் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் படிக்கல் வந்தார். படிக்கல் வந்து ஸோ 10 நிமிஷம் வந்து பாலை பார்த்து ஆடிட்டே இருந்தார். என்ன நினச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பில் சால்ட்டு வந்து போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா பால் மீட்டு பட்டு 40 ரன் ஸ்பீடு போயிட்டான். திருப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் அவுட் ஆகிட்டான். 50 அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்கல் ரஜத் படித்தார் என்ன வந்து சொன்னான்னு தெரியல. படிக்கல்கிட்ட அது வரைக்கும் 14 ரன்ஸ் இந்த படிக்கல். அடுத்த 10 பாலுக்கு 50 போட்டது 27 பாலுக்கு 50 போட்டான். அதுக்கப்புறம் படிக்கல் வந்து நல்லா செட் பண்ணி வச்சுட்டு 15 ஓவர் 150 ரன் சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒன்று அந்த ஓவரில் 2 போகாமல் ஜெமி ஓட்டன் போட்டு ஒரு போல்ட் ஆகி 2 ரன் தான் போச்சு மேட்ச். அது வரைக்கும் வந்து சிஎஸ்கே கண்ட்ரோல் தான் இருந்துச்சு மேட்ச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சேஸ் பண்ணிடுவாங்கன்னு. வந்தான் பாருங்கள் சிங்கப்பூர் சித்தப்பு. ஃபஸ்ட்டு 2 பால் பார்த்தான், மீட் ஆகலண்டு. அதுக்கடுத்து வந்து போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அடித்த அடியெல்லாம் மரணடி பேயிடு. அதே மாதிரி சிங்கப்பூர் சித்தப்பு 29 ரன் அடிச்சிருக்கும் போது ஒரு போல்டு. சரி, மேட்ச் அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் அவன் ரெமாரிஸ் போட்டு இறங்குவான்னு பார்த்தா அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா நோபால் போட்டான் கம்போச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து அவனை போய் திருப்பி சத்தம் போட ஓட்டியும் டீம்ல ஓட்டி கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்னையோட நீ இப்படி சொல்லணும். அடுத்து நோபால் பால் அடிச்சாம்பா ஒரு 6 ஸ்டேட்டுக்கு வெளியே போயிடுச்சு. 106 மீட்ரு 6. ஸோ மறுநாடி அதுக்கடுத்து நிறுத்தவே இல்லை. நூர் அகமது பால் போடுறான். 100 அகமது பால் ஹாட்ரிக் 6 அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டன் போடலாம் அவன் பாலையும் நான் ஹாட்ரிக் 6 அடிக்கிறான். கடைசி பாலும் 20 ரன்னு. ஸோ கிட்டத்தட்ட 25 பாலுக்கு வந்து டிம் டேவிட் மட்டும் 70 ரன்னு, ஆல்மோஸ்ட் 250 ரன்னு ஸ்கோர் போயிடுச்சு. இவர் கேப்டன் ஜெகத் படைத்தார். அவன் சும்மா விட்டாரா, அவரும் 18 பால் 48 ரன்னு நாட் அவுட்டு. 2 பேர் 250 ரன்னு. ஸோ 250 ரன்னு வந்து என்னடா பண்ண சொல்லி பார்த்தோம்னா திருப்பி சென்னை பேட் பிடிக்க வராங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளேலே மேட்ச் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. 3 மெயின் பேட்டர்ஸ் டாப் ஆர்டர் ஃபுல்லாமே போயிடுச்சு. அங்கேயே மேட்ச் போயிடுச்சு அவங்களுக்கு. தோத்தது அவங்க அங்கே தான். அவங்க தோத்தது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் 4 ஓவர் பவர் பிளேயில், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் 4 ஓவர் பவர் பிளேயில். இங்கே தான் சிஎஸ்கே தோத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடித்து சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணது உங்களுக்கு ஓகேவா, இல்லை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கலாமா, இல்லை சிஎஸ்கே வின் பண்ண சான்ஸ் இருந்துச்சா, எங்கே தப்பு பண்ணாங்க, இதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணாமல் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறேன், சிஎஸ்கே வந்து 3 மேட்ச்சுக்கு 3 தோத்துட்டாங்க. பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்மியாகிட்டே போகுது. இதுக்கப்புறம் வர எல்லா மேட்ச்சிலும் அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி கூட அவங்களுக்கு மேட்ச் கிடையாது. மற்ற டீம் கூட தான் மேட்ச் இருக்குது. ஹோம் கிரவுண்டில் மேட்ச் இருக்குது. கண்டிப்பாக நல்ல விளையாண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், சஞ்சு சாம்சன் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா அடிச்சனா மட்டும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹோப் கிடைக்கும். நீ எடுத்ததுக்கு இன்னும் நீ எதுவுமே பண்ணவே இல்லை. அது நல்லபடியாக பண்ண ஆரம்பிச்சிரு. ஓகேங்களா? அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் தயவுசெய்து கேப்டன் மாதிரியே பண்ணுங்கள். சும்மா சில மாதிரி நிற்கிறீங்க. ஏதாவது பண்ணுங்கள், பேசுங்க, வாயத்துலேருந்து பேசுங்க. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பேசி ஏதாவது பல பாருங்க. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த மேட்ச்சில் வந்து ஏதாவது உங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.